Hi guys, welcome back to 𝗙់𝗹𝗹 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா WhatsApp உள்ள புது ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா guys கீழ இருக்க subscribe பட்டன் press பண்ணிட்டு பக்கத்துல bell பட்டன் press பண்ணிடுங்க guys. Okay, so first WhatsApp features பார்த்தோம்னா வந்து edit the message. இது நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸா வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா வந்து அது போனது அது வந்து திருப்பி வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆனா வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்க மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதா இன்னொரு சென்டென்ஸ் எழுதணும்னா இந்த மேலே இருக்கிற 3 ஐகான் டாட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு எடிட் இது இருக்கு. எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன எழுத வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. அதே சேர்த்து எப்போ எடிட் பண்ணிங்கன்னா அதுக்கும் டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து ஹெச்டி குவாலிட்டிஸை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பலாம். அது எப்படி பண்ணணுன்னா வந்து பேக்கில் வந்துட்டு கேலரியில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து ஷேர் பண்ணிங்க. ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப்பில் போய் யாருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஷேர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக கரெக்டாக அனுப்புகிற முன்னாடி வந்து மேலே வந்து ஒரு ஹெச்டி பட்டன் இருக்கும். இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து எந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இல்லை ஹெச்டி குவாலிட்டியில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா வந்து ஸோ சென்ட் ஆகணுன்னா ஃபோட்டோ கீழே தெரியும் ஹெச்டி குவாலிட்டி உள்ள ஃபோட்டோ. ஓகே, மூணாவது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜ் இல்லை வீடியோ மெசேஜ் கூட சொல்லலாம். இது வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரீவியஸாக கூட இருந்துச்சு. இதுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா செட்டிங்கில் போயிட்டு சேட்டில் போனீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் யாரையாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அந்த வீடியோ மெசேஜ் அனுப்பணுன்னா இப்போ ஒரு சேட் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஐக்கான் அந்த கேமரா ஐக்கானை வந்து ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிங்கன்னா 3, 2, 1 இப்போ வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. அதே சேர்த்து வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யாருக்கா அனுப்பணுன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக வீடியோ மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம் guys. ஓகே, நாலாவது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து இமெயில் அட்ரஸ். இது வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக கொடுத்துறாங்க. இது எப்படி பண்ணணுன்னா செட்டிங் போயிட்டு அக்கௌண்ட்டில் இமெயில் அட்ரஸ் இருக்குது. இல்லை வந்து உங்கள் இமெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ எப்போயாச்சும் உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபியில் வந்து இமெயிலேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்கேஸ் வந்து உங்கள் ஃபோனில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் நம்பரில் வந்து சம்டைம் வேலை செய்யணும்னா இந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் guys. ஓகே, அஞ்சாவது ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் உள்ளது. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் இருக்குன்னா வந்து இந்த மாதிரி டேப்பில் கீழே இருந்துச்சுன்னா அப்டேட்ஸில் கீழே போங்க. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்வைப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து அப்டேட்ஸில் வந்துட்டிங்கன்னா அப்டேட்ஸில் வந்து இந்த பென்சில் உள்ள ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிக்கலாம். இல்லை எதாவது உங்களுக்கு ஷேர் எதாவது போஸ்ட் பண்ணணுன்னா வந்து ஸ்டேட்டஸில் வந்து லிங்க்கில் வந்து அப்படியே டேரெக்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். ஓகே, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கு வீடியோ ரெக்கார்டிங்கு இல்லை ஃபோட்டோஸ் கூட வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் guys. ஓகே, ஆறாவது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து சேனல்ஸு. இப்போ வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி அப்டேட்ஸில் வந்துட்டோம்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்து சேனல்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலிபிரிட்டிஸ் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்லாம் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேருங்க இருக்காங்க. எக்ஸ்ப்ளோரு, மோஸ்ட் ஆக்டிவ், பாப்புலர், யார் பாப்புலர் இருக்கா, புதுசாக வந்திருக்காங்களா, அதே சேர்த்து வந்து எந்த ரீஜனில் இருக்காங்கன்னு ஏகப்பட்ட ரீஜன் கான்டினென்ட் இது கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பாக இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் 2 சேனலாக. உங்களுக்கு வந்து புதுசாக நீங்களே வந்து தானாக க்ரியேட் பண்ணணுன்னா சேனல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோர் க்ரியேட் பண்ண முன்னாடி கொஞ்சம் படிச்சிங்க எப்படி பண்ணணுன்னு, சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா யாரெல்லாம் உங்கள் சேனல் பார்க்கலாம் நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பற்றி சேனல் பற்றி கொடுத்துருக்கணும். ஓகே கைஸ். ஓகே, ஏழாவது ஃபீச்சர்ஸ் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் உள்ளது. இது வந்து வாட்ஸ்அப்பில் புதுசு உள்ளது. இது எப்படி பண்ணணுன்னா வந்து நீங்கள் செட்டிங்கில் போனீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஆரோ கொடுத்துருவாங்க, டவுன் ஆரோ. இது கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ கீழே வந்து ஆட் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சுக்கலாம். ரெண்டாவது அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லை ஸ்கூல் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்க. ஆனால் எஸ்பெஷலி வந்து டியூல் சிம் வச்சுருந்தீங்கன்னா 2 சிம் வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து நீ மாறிட்டே இருக்க, நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் guys. ஓகே, ஸோ 8வது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஹைட் ஐபி அட்ரஸ் டியூரிங் கால்ஸ். இது எப்படி பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங் போனோம். வாட்ஸ்அப் செட்டிங் போயிட்டு ப்ரைவசியில் போனோம். ப்ரைவசியில் வந்து அட்வான்ஸ் ப்ரொடெக்டட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ்
இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து டியூரிங் டைமில் வந்து நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு முன்னாடி வந்து இந்த ஸ்கேமர்ஸ் யாரும் வந்து உங்கள் ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் என்ன விஷயம்னா இதில் வந்து திஸ் வில் ரெடியூஸ் த கால் குவாலிட்டி, அதுதான் வந்து ஜஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைவசிக்காக வந்து யார்கிட்ட பேசணுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, 9வது ட்ரிக் பார்த்தோன்னா வந்து சேட் லாக்கு. இது வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து யார்கிட்ட பேசணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலிகிட்ட வந்து நீங்கள் சேட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். இப்போ நார்மலாக அதை நீங்கள் வந்து யார்கிட்ட சேட்டில் வந்து லாக் பண்ணணுன்னா, உதாரணத்துக்கு என் அம்மா வாட்ஸ்அப் சேட் எடுத்துக்கோ, சேட் உள்ளார போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேட் லாக்கில் வந்து என்ன பண்ணோன்னா வந்து எனேபிள் பண்ணிக்கோ. எனேபிள் பண்ணோன்னா வந்து மெசேஜ் கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வந்து எப்படி பண்ணணுன்னு அதே சேர்த்து ஹிட்டனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ கொடுத்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இதில் இல்லை உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் சரி, ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சரி. ஓகே கைஸ், இதில் வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டிவைஸில் வந்து செட் பண்ணி வச்சிங்கன்னா, ஸோ இது ஸ்கேன் பண்ணுறதுனா ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் போனோன்னா நார்மல் சேட்டில் இல்லை, ஸோ லாக் சேட்டில் இருக்கோம். லாக் சேட்டில் வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை சரி இல்லை பேட்டர்னும் சரி, நீங்கள் பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டர்னில் கூட செய்யலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை ஃபேஸ் ரெக்கக்னேஷன். ஸோ அன்லாக் பண்ணிட்டோன்னா ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு சேட் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்து இந்த லாக் சேட்ஸில் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போ வேணால் எந்த நேரத்தில் வந்து நான் சேட் பண்ணிக்கலாம். ஓகே, 10வது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ். இது வந்து சைலன்ஸ் பண்ணினா, ஆனால் இது பிளாக் பண்ணாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்காது, ஜஸ்ட்டு சைலன்ஸ் பண்ணிவிடணும். அது எப்படி செட் பண்ணணுன்னா வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு ப்ரைவசியில் போனோம். ப்ரைவசியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா இல்லை கால்ஸில் போனீங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் இது நான் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரேண்டமாக எப்போவுமே வந்து அன்னோன் காலர்ஸ் வந்துட்டு இருக்கும். எனக்கு கொஞ்சம் இது வந்து என்ன எழுதிருக்குன்னா, கால்ஸ் ஃப்ரம் த அன்னோன் நம்பர்ஸ் வில் பி சைலன்ஸ்டு, தே வில் பி ஷோன் இன் த கால்ஸ் டேப்பில் இருக்கும், இல்லைன்னா வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அப்படியே நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சுன்னா இது அன்னோன் நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியலையானா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பிளாக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே கைஸ், ஓகே. ஸோ பாக்கி உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் நான். ஸோ செட்டிங்கில் வந்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்கும். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து யாராவது வந்து உங்கள் வாட்ஸ்அப் இது கேட்டாங்க, வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காம இவங்க வந்து உங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களோட QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். உங்கள் QR கோடு வந்து நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா வந்து அக்கௌண்ட்டில் வந்து பாஸ்கீயில் போனீங்கன்னா வந்து இது வந்து சிம்பிள் வே டு சைன் இன் சேஃப்லியா. இது வந்து ஜஸ்ட்டு பாஸ்கீ மட்டும் தான் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்கீ அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா வந்து அது நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி வச்சிருந்த பாஸ்கீ இருந்துச்சுன்னா வந்து டேரெக்டாக வந்து நீங்களே வந்து வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ரைவசிக்கு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து டிசப்பேர் மெசேஜ், இது டிஃபால்ட் மெசேஜர் டைம். இப்போ வந்து நீங்கள் யாருக்கா வந்து நீங்களும் உங்கள் சேட்டுக்கோ இல்லை அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து டிசப்பேர் மெசேஜ் வந்துருக்காங்கன்னா வந்து ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை வந்து 7 நாள் இல்லை 90 நாளில் வந்து அந்த நீங்கள் மெசேஜ் பண்ணதெல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து டிசப்பேர் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிலேட்டட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரைவசி வந்துருந்தீங்கன்னா ப்ரைவசி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது, இதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் வாட்ஸ்அப் மட்டும் ஆக்சஸ் பண்ணணுன்னா அது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து யாராச்சும் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை போனான்னா அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்கும், நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அதே செட்டிங்கில் வந்துட்டு அவதாரில் போனீங்கன்னா வந்து புதுசாக வந்து அவதார் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இல்லை வந்து உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுன்னா வந்து இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செட்டிங்லேருந்து வந்தீங்கன்னா கீழே வந்து சேட்டில் போனீங்கன்னா சேட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் சேட் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட் வந்து நீங்கள் என்னெல்லாம் பழைய ஃபோனில் இருக்கோ அது வந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க புது ஃபோனில். ஓகே, இப்போ வந்து நீங்கள் செட்டிங்கை போனீங்கன்னா வந்து செட்டிங்கில் வந்து சேட்ஸுக்கு போனோன்னா சேட்டில் வந்து இந்த என்டர் இஸ் சென்ட். ஸோ எப்பயாச்சும் நீங்கள் உங்கள் கீபோர்டில் மீன்ஸ் நான் சொன்னது வந்து வாட்ஸ்அப் உள்ளதில் உங்கள் டிவைஸோட கீபோர்டில் வந்து என்டர் கீ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறேன் நான். இப்போது ஹாய்னு சொல்லிவிட்டு இந்த கீழே இருக்க சென்ட் பட்டன்னா டேரெக்டாக வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது ஹோல்டு பண்ணிவிட்டு முதல்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆர் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த ஐக்கான் கொடுத்துட்டோன்னா வந்து இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணிருக்கீங்க. இதில் இன்னும் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து மெசேஜ் யுவர் செல்ஃபு வந்து புதுசாக வச்சுருக்காங்க. தன்னை தானே
நீங்களே எதாவது மெசேஜ் பண்ணணும், நீங்கள் எதை வந்து ரிமைண்டருக்காக வச்சுக்கணும்னா. இப்போ வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு டிவைஸில் வந்து லிங்க் பண்ணணுன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு இந்த 3 ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு லிங்க்டு டிவைசஸ் இருக்குது. இந்த லிங்க்டு டிவைஸில் வந்து QR கோடு மட்டும் கேட்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பிசிலையும் சரி இல்லை டேப்லெட்ஸும் சரி டேரெக்டாக கூகுள்லையோ இல்லை குரோம்லையும் சரி வாட்ஸ்அப் வெப் அழுத்தினீங்கன்னா வந்து அதில் வந்து உங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் லிங்கே டிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி QR கோடு வந்து ஸ்கேன் பண்ண சொல்லலாம். கம்ப்யூட்டர்லேயும் சரி பிசிலையும் சரி இல்லை வந்து டேப்லெட்ஸ் எந்த மாதிரி டிவைஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வச்சுருக்க ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பை சரி அது டேரெக்டாக வந்து பிசிலையும் இல்லை டேப்லெட்லையும் வேறு டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் யாருக்கா வந்து டேரெக்டாக சேவ் பண்ணாமல் உங்கள் நம்பரே டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் சேவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனா சர்ச்சில் போனீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபோன் நம்பர் எக்ஸாம்பிள் தான் நான் டைப் பண்ணுறேன். நான் ஃபோன் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோன்னா உங்கள் நம்பர் வந்து டேரெக்டாக வந்து சேட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு உங்களை வந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்பரை வந்து டைப் பண்ணுறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்துடுச்சு டேரெக்டாக. ஸோ சேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒன் வியூ மெசேஜ் இது எப்படின்னா வந்து இப்போ கேலரியில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது ஷேர் பண்ணிவிட்டு இது ஃபோட்டோ மட்டும் கிடையாது வீடியோ கூட சரி இது வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு எந்த சேட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க இல்லை குரூப்லேயும் சரி இது வந்து நீங்கள் வந்து சேட்டுக்கு அனுப்புகிற முன்னாடி வந்து இங்கே ஆட் கேப்ஷன் கீழே வந்து ஒன்று எழுதிருக்கோம். இது வந்து இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ செட் அண்ட் வியூ ஒன்ஸ் ஒருத்தர மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இது சென்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து இது வந்து நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் அனுப்பின உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியும் சரி இல்லை குரூப்லேயும் சரி அவங்க பார்த்துட்டாங்கன்னா இது ஒருத்தர பார்க்க முடியாது, ரெண்டாவது தடவை உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் எதெல்லாம் வந்து புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை சேர்த்து வந்து காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சேர்த்து வந்து என்னை இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் கூட வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம் கைஸ். ஸோ அண்டில் சனிமா முதல் கைஸ் பை கைஸ்.